ஒரு கப்பலுக்குள்ள லவ் லைஃப் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போயிட்டு இதுதானே நம்ம சொல்லுவோம். பட் இதையும் தாண்டி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ரொம்ப அபரிவிதமான லவ் வந்துருச்சு அப்படின்னா அது கடைசியில போய் பிரேக்கப்ல முடியும். எப்படி தெரியுமா? அததான் அப்சசிவ் லவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Hello all, this is Aishwarya Krish. I'm here to talk about mental health. இந்த அப்சசிவ் லவ் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கப்பல்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ரொம்ப அபரிவிதமான ஓவர் லவ் வந்துரும். இதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சே எக்ஸாம்பிள், இப்ப ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஏக்கு பி மேல இந்த அப்சசிவ் லவ் டிசார்டர் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பொசசிவ் ஆயிருவாங்க. அதாவது அவங்களோட கம்பேனியனை யார்கிட்டயுமே பேச விட மாட்டாங்க. ஈவன் அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. செகண்ட், இந்த ஏக்கு பி மேல இன்செக்யூர் தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது தன்னை விட்டு போயிருவாங்களோ, தன்னை ஏமாத்திடுவாங்களோ, இத பத்தி தான் அவங்க எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. தேர்ட், இந்த ஏ பிக்கு ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் தன்னை கேட்டுதான் போகணும். ஏன் இன்னும் சில கேசஸ்ல தன்னை கேட்காம அவங்க எங்கேயுமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா சூசைடல் த்ரெட் அதிகமா கொடுப்பாங்க. நீ என்கிட்ட பேசல, இல்ல இவங்க கிட்ட பேசணும்னா, இல்ல என்ன விட்டு போனா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் கூட மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஃபிஃப்த், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஏ பி மேல 24/7 இவங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களால வேற எந்த வேலையுமே பண்ணவே முடியாது. சோ இந்த மாதிரி அப்சசிவ் லவ் டிசார்டர் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் போறது கொஞ்சம் டவுட் தான். சோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போறது, அதே மாதிரி அந்த லவ்வை ஈக்குவலா ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிறது தான். இந்த ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்தாலே அது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா அழகா போகும்.